அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1931ஆம் ஆண்டு முதல் 1940ஆம் ஆண்டு வரை அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் 1941ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்ப்போம். இந்த ஆண்டு மட்டும் 30 படங்கள் வெளிவந்திருக்கின்றன. அதில் முதல் படமாக நாம் காண இருக்கும் திரைப்படம் அசோக் குமார் என்ற திரைப்படமாகும். அன்பார்ந்த சினிமா ரசிக பெருமக்களே, இந்த அசோக் குமார் திரைப்படத்தின் விமர்சனம் இதுவரை உலகில் எந்த டிவியிலும் எந்த மீடியாவிலும் வெளிவரவில்லை. அதை முதலாக உங்களுக்கு வழங்குவதில் சினிமா கொட்டகை பெருமை கொள்கிறது. இந்த திரைப்படத்தின் கதை ஏற்கனவே 1925ஆம் ஆண்டு ஊமை படமாக இந்தியில் வீர் குணால் என்று எடுக்கப்பட்டிருக்கிறது. பிறகு அதே இந்தி திரையுலகம் பேசும் படக்காலமான 1932ஆம் ஆண்டு வீர் குணால் என்று மீண்டும் பேசும் படமாக எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறது. அதன் பிறகு முருகன் டாக்கீஸ் என்ற பட நிறுவனம் தமிழில் முதலாக இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். வீர் குணால் என்றால் அசோக மன்னரின் மகனான குணாளன் வாழ்வை சொல்லும் படமாகவே இந்த படம் எடுக்கப்பட்டது. ஆனால் தமிழில் அசோக் குமார் என்று மன்னரையும் மன்னரின் மகனை பற்றியும் இந்த படம் தலைப்பாக வைக்கப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கத்தினை பற்றி பார்ப்போம். மௌரிய மன்னரான அசோகர் இளம் வயது பெண்ணை மணந்து ஓய்வெடுக்கும் நோக்கத்தில் தனது மகன் குணாளனை அரசனாக்குகிறார். குணாளனுக்கு காஞ்சன மாலா என்ற மனைவி இருக்கிறாள். அவளோடு மகிழ்வாக வாழ்ந்து வருகிறான். அசோக மன்னர் புதிதாக மணந்த இளம் வயது பெண்ணான தீஷ்ய ரட்சை மகன் உறவு என்று பாராமல் குணாளனை விரும்புகிறாள். விடாப்பிடியாக அவனை அடையவும் முயலுகிறாள். ஆனால் குணாளனோ தாயின் காமவெறி கண்டு கலங்குகிறான். தன் ஆசைக்கு இணங்குமாறு குணாளனை தீட்ச ரட்சை கேட்கிறாள். காலில் விழுந்து கூட கெஞ்சி கேட்கிறாள். ஆனால் குணாளனோ இது பாவம், வேண்டாம் தாயே என்று வெறுக்கிறான். இதனால் கோபம் கொண்ட தீட்ச ரட்சை மன்னன் வரும் நேரம் பார்த்து தன்னை உங்கள் மகன் கற்பழிக்க வந்தான் என்று சொல்லி பழியை போடுகிறாள். இதை கேட்டு கோபம் கொண்ட அசோக மன்னர் தன் மகன் குணாளனை பக்கத்து நாட்டு சிறையில் அடைக்கிறார். இதனை அறிந்த தீட்ச ரட்சை மீண்டும் குணாளன் மீது காம ஆசை கொண்டு அவனை எப்படியேனும் அடைந்தே விட வேண்டும் என்று ஒரு திட்டம் தீட்டுகிறாள். அதாவது குணாளனின் மனைவி கடிதம் எழுதியதாக ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறாள். கடிதத்தை கண்டதும் தன் மனைவியை பார்க்க குணாளன் வருகிறான். மீண்டும் அவனை அடைய தீட்சரட்சை தன் ஆசையை நிறைவேற்றி கொள்ள முயலுகிறாள். ஆனால் குணாளனோ இதை மறுப்பதுடன், இனி என் கண்ணால் உன்னை பார்க்கவே மாட்டேன், இதுவே நான் உன்னை பார்ப்பது கடைசி என்று சொல்லிவிட்டு தப்பிச் செல்கிறான். மகன் குணாளனின் பிரிவை எண்ணிய அசோக மன்னர் கலங்கியதுடன் படுத்த படுக்கையாக மகனின் இயக்கத்தில் தவிக்கிறார். இதனை காரணமாக கொண்டு தீட்ச ரட்சை மகனை வரவழைப்போம், நீங்கள் ஒரு கடிதம் எழுதுங்கள் என்று மன்னரின் கையொப்பத்தை மட்டும் வாங்கி கொண்டு தன் ஆசைக்கு இணங்காததுடன் தன்னை காண்பது இதுதான் கடைசி எனது கண்கள் என்று சொன்ன குணாளனின் கண்களை அழிக்க உத்தரவு கடிதத்தை எழுதி அனுப்புகிறாள். இந்த கடிதத்தை கண்ட குணாளனை பாதுகாக்கும் அதிகாரியான மகேந்திரன் அந்த பாவத்தை செய்ய பயப்படுகிறார், அழுகிறார், கதறுகிறார். உடனே குணாளன் தன் தந்தை ஆசைப்பட்டபடியே எனது கண்களை நானே இழக்கிறேன் என்று நெருப்பு குச்சியால் தன் கண்களை குருடாக்கி கொண்டு ஒரு ஊன்றுகோலுடன் சிறையை விட்டு வெளியே வந்த குணாளன் பிச்சை எடுத்து பாட்டு பாடி திரிகிறான். இங்கு அரண்மனையில் கர்ப்பமாக இருக்கும் குணாளனின் மனைவி காஞ்சன மாலாவை தீட்ச ரட்சை அரண்மனையை விட்டு விரட்டுகிறாள். ஒரு புறம் குணாளன் பசியும் பட்டினியுமாய் பாட்டு பாடிக்கொண்டு நடந்து வரும் பொழுது நிறைமாத கர்ப்பிணியான காஞ்சன மாலாவும் அதே வழியில் மயங்கி விழுகிறாள். கணவன் மனைவி இருவரும் சந்திக்கிறார்கள். அந்த கிராமத்து மக்கள் இவர்களை பாதுகாக்கிறார்கள். இந்நிலையில் காஞ்சன மாலாவிற்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. கணவன் மனைவியாக சில மாதங்கள் அங்கு வாழ்ந்துவிட்டு மீண்டும் குழந்தையுடன் பிச்சை எடுத்து பாட்டு பாடி தெருக்களில் அலைகிறார்கள். சரியான முறையில் பிச்சை கிடைக்காததால் உணவு இல்லாமல் குழந்தை இறந்து போகிறது. இப்படியாக சோதனையின் மேல் சோதனையாக இருக்கிறதே என்று மீண்டும் கணவன் மனைவி இருவரும் பிச்சை எடுத்து கொண்டு பாட்டு பாடி அலைந்து திரிகிறார்கள். அப்போது புத்தர் கோவிலுக்கு வந்த அசோக மன்னர் மகனின் பாடலை கேட்டு மகனை சந்திக்கிறார்.
தன் மகனின் கண் போன நிலையைக் கண்டு கலங்கி அழுகிறார். இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய தீட்ச ரட்சையை கொல்ல ஆணையிடுகிறார். அதற்கு முன் தீட்ச ரட்சை விஷம் குடித்து இறந்து போகிறாள். பிறகு அசோக மன்னர் தன் கண் போன மகனை புத்தர் கோவிலுக்கு அழைத்துச் செல்கிறார். அப்போது குணாளன் புத்தரை நோக்கி கண்ணீருடன் பாடலை பாடுகிறான். புத்த பெருமான் நேரில் தோன்றி குணாளனுக்கு கண்களை தருவதுடன் மன்னரின் நோயையும் நீக்குகிறார். பிறகு தந்தையும் மகனும் புத்தரை போற்றி பாடுகிறார்கள். அசோக மன்னர் இனி புத்தரின் பெருமையை பறைசாற்றுவதே என் வேலை என்று சொல்லிவிட்டு மகனிடம் நாட்டை தந்துவிட்டு புத்தரின் புகழை பரப்ப அசோக மன்னர் கிளம்புகிறார். இதுதான் இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கமாகும். குணாளனாக ஏலிசை ஏந்தல் M.K. தியாகராஜ பாகவதர் அவர்கள் மிக மிக சிறப்பாக சோகமான நடிப்பை இந்த திரைப்படத்தில் வழங்கியிருக்கிறார். முதலாக அவரை அரண்மனையில் காண்பிக்கும் பொழுது மிக அழகான தோற்றத்துடனும் கண் போன பிறகு அழகற்ற நிலையிலும் ஒரு அழகான இளைஞனாகவே ரசிகர்களை கவர்ந்தது அவரின் எளிய துயரமான நடிப்பு. கண் போன நிலையில் ஊன்றுகோலுடன் தடுமாறி பிச்சை கேட்டு பாட்டு பாடி அலையும் சோகமான நடிப்பிலும், தன் மனைவியை சந்தித்த பிறகு கதறி அழும் நடிப்பிலும், தன் குழந்தை பசியினால் இறந்து போன பின்பு கதறி அழும் நடிப்பிலும் ஏலிசை ஏந்தல் M.K. தியாகராஜ பாகவதர் அவர்கள் ரசிகர்களை அழ வைத்தார். இந்த படத்தில் பெரும்பாலான பாடல்களை அவரே பாடியிருந்தார். ஆனாலும் அவை யாவும் சோகமாகவே இருந்ததால் ரசிகர்கள் மிகவும் வருந்தினார்கள். இந்த படத்தின் கதாநாயகி என்றால் TV குமுதினி என்பவர்தான். அவர்தான் இந்த படத்தில் காஞ்சன மாலாவாக M.K. தியாகராஜ பாகவதர் அவர்களின் மனைவியாக நடித்தார். அவர் கண்ணீர் காட்சிகளில் மிகவும் உருக்கமாக நடித்திருந்தார். அரண்மனையில் இருந்து விரட்டப்பட்ட நிலையில் கர்ப்பத்துடன் பசியும் பட்டினியுமாக மயங்கி விழுந்து மக்களால் காப்பாற்றப்பட்ட பின்பு கண் போன தனது கணவனை கண்டு கதறி எழும் நடிப்பிலும், பசியினால் இறந்து போன குழந்தையைக் கண்டு கதறி துடித்து அழும் நடிப்பிலும் ஒரு தாய்மையின் தவிப்பை மிக அற்புதமாக வெளிப்படுத்தியிருந்தார் TV குமுதினி அவர்கள். இந்த அசோக்குமார் திரைப்படத்தில் முக்கியமான வேடமான தீட்ச ரட்சை வேடத்தை ஆந்திர தேசத்தை சேர்ந்த பசுப்புலேட்டி கண்ணாம்பா அவர்கள் மிக மிக சிறப்பாக நடித்திருக்கிறார். 1940ஆம் ஆண்டு கிருஷ்ணன் தூது என்ற படத்தில் தமிழ் மொழி பேசத் தெரியாமல் தவித்த P. கண்ணாம்பா அவர்கள் நடித்த இரண்டாவது படமான இந்த அசோக்குமார் திரைப்படத்தில் தமிழை மிகவும் அற்புதமாக பயின்று மிக யதார்த்தமாக பேசி சிறப்பாக நடித்திருக்கிறார். அனைத்து தமிழ் மொழி வசனங்களையும் தெலுங்கில் எழுதி மனப்பாடம் செய்து மிக குறுகிய காலத்தில் இந்த படத்தில் நடித்தார். சர்ச்சைக்குரிய வேடமான தீட்ச ரட்சை வேடத்தில் தன் மகன் உறவான M.K. தியாகராஜ பாகவதரை காணும் போதெல்லாம் ஏக்கத்துடன் கூடிய உணர்வை, காதல் கலந்த மோகத்தை கண்களால் வெளிப்படுத்தும் நடிப்பிலும், ஏக்கத்துடன் பேசும் பேச்சு நடிப்பிலும் அனைவரையும் கவர்ந்தார். அதாவது ரசிகர்களை கட்டி போட்டார் தன் அற்புதமான நடிப்பால். உன்னை கண்டு மயங்காத பேர்களுண்டோ என்ற பாடலை ஒரே இரவில் படமாக்கினார்கள். நடனங்களை மிகவும் கடுமையாக உழைத்து பயின்று அந்த பாடலில் ஆடி நடித்து ரசிகர்களை மயக்கினார். M.K. தியாகராஜ பாகவதர் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரின் காலில் விழுந்து கெஞ்சும் நடிப்பிலும், தியாகராஜ பாகவதர் மறுத்ததும் அவரை பழிவாங்க நினைக்கும் கோபமான நடிப்பிலும், பிறகு தன் தவறை எண்ணி புத்தரிடம் கதறி அழும் காட்சியிலும், மன்னருக்கு தனது கொடுமை தெரிந்துவிட்டதே என்று விஷமறிந்து இறந்து போகும் காட்சியிலும் கண்ணாம்பா அவர்களின் நடிப்பு வியக்க வைத்தது. அவரின் சினிமா வளர்ச்சிக்கு இந்த திரைப்படம் ஏறுமுகமாகவே இருந்தது என்பதே உண்மை. இந்த திரைப்படத்தின் முக்கிய சிறப்பு என்னவென்றால், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மகேந்திரன் என்னும் பெயர் கொண்ட வேடத்தில் சிறை அதிகாரியாக M.K. தியாகராஜ பாகவதரை பாதுகாக்கும் காவலனாக 4 காட்சிகளில் வந்து நடித்திருந்தாலும் முத்திரையை பதிக்கும் வண்ணம் சிறப்பான நடிப்பை வழங்கியிருந்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். குறிப்பாக M.K. தியாகராஜ பாகவதர் அவர்களின் கண்களை குருடாக்க வேண்டும் என்று எம்ஜிஆருக்கு ஆணையிட்ட பொழுது அதை அவர் செய்ய தயங்கி கதறி எழும் நடிப்பில் அனைவரையும் அழ வைத்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். இந்த படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு கதாநாயக அந்தஸ்தை பெற்றுத்தர காரணமாக இந்த மகேந்திரன் வேடம் அமைந்ததுடன் திரைப்படத்தின் டைட்டிலில் M.G. ராமச்சந்தர் என்று காட்டப்பட்டது.
சாம்ராட் அசோக மன்னராக சித்தூர் நாகையா அவர்கள் தனது எளிமையான நடிப்பிலும் சாதுவான உச்சரிப்பிலும் நம் மனதில் பதிகிறார். தனது மகனுக்கு தண்டனை தந்துவிட்டு அது சரியா தவறா என்று தெரியாமல் தரையில் விழுந்து துடித்து கதறி எழும் நடிப்பிலும், படுத்த படுக்கையாய் தன் மகனை எண்ணி புலம்பும் காட்சியிலும், பிறகு தன் மகனை இறுதியில் பிச்சைக்காரனாகவும் ஒரு குருடனாகவும் கண்டு கதறி எழும் நடிப்பிலும், பாசமுள்ள தந்தையாகவும் வீரமுள்ள மன்னராகவும் அவரின் நடிப்பு வியக்க வைக்கிறது, மெய் சிலிர்க்க வைக்கிறது. வைத்தியர் தேரையனாக கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் மக்களுக்கு வைத்தியம் செய்யும் காட்சிகளிலும், மன்னருக்கு அரண்மனையில் வந்து சிகிச்சை செய்யும் காட்சியிலும் சிறப்பான நகைச்சுவையை வழங்கியதுடன், இப்படத்தில் எல்லாமே இவரால் தான் முடியும், இவர்தான் என்று தன்னைத்தானே காட்டிக்கொள்ளும் பஞ்ச் டயலாக்கை இந்த படத்தில் பல தடவை பேசியிருக்கிறார். தமிழ் சினிமாவில் முதலாக பஞ்ச் டயலாக்கை பேசிய முதல் நகைச்சுவை நடிகர் நமது கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள்தான். டி.ஏ. மதுரம் அவர்கள் இந்த திரைப்படத்தில் கதாநாயகியான பி. கண்ணாம்பா அவர்களுக்கு தோழியாகவும், கலைவாணர் NS கிருஷ்ணனை விரட்டி காதலிக்கும் பெண்ணாகவும் மிக சிறப்பான நகைச்சுவையை வாரி வழங்கியிருக்கிறார் டி.ஏ. மதுரம் அவர்கள். புத்தராக சில நிமிடங்களில் நடித்தவர் ரஞ்சன் என்பவர். இவர்தான் பின்னாளில் ஜெமினி பட நிறுவனம் எடுத்த சந்திரலேகா திரைப்படத்தில் 2 கதாநாயகர்களில் ஒருவராக நடித்தார். இளங்கோ அவர்கள் எழுதிய மிக அற்புதமான கதை வசனத்தை மிக அழகாக படமாக்கியிருக்கிறார் ராஜா சந்திரசேகர் என்ற மாபெரும் வெற்றி இயக்குனர். ஜிதேன் பானர்ஜி என்பவரின் சிறப்பான ஒளிப்பதிவும், பின்னாளில் மிகப்பெரிய இயக்குனராக வலம் வந்த T.R. ரகுநாத் அவர்களின் மிக சிறப்பான படத்தொகுப்பும் இந்த படத்திற்கு கூடுதல் பலத்தை பெற்று தந்திருக்கின்றன. தமிழ் சினிமாவின் சிறப்பான 100 பாடல்களில் ஒன்றான பூமியில் மானிடர் ஜென்மம் அடைந்து மோர் புண்ணியமின்றி விலங்குகள் போல் என்ற பாடல் இடம்பெற்ற இந்த அசோக் குமார் திரைப்படம் இன்றளவும் போற்றப்படுகிறது. அந்த பாடலுக்கு இசையமைத்த ஆலந்தூர் வி. சுப்பிரமணியம் அவர்களும், பாடலை எழுதிய பாபநாசம் சிவன் அவர்களும், பாடலை பாடிய ஏலிசை ஏந்தல் M.K. தியாகராஜர் பாகவதர் அவர்களும் இன்றளவும் காலத்தால் அழியாத பாடலாக காற்றில் உலா வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த மாபெரும் வெற்றி படமான அசோக் குமார் திரைப்படம் 19,000 அடியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. 20 ரீல் என்ற கணக்கில் இந்த திரைப்படம் வெளியாகியிருக்கிறது. 7/7/1941 அன்று சென்சார் செய்யப்பட்டு 10/7/1941 அன்று இந்த திரைப்படம் திரைக்கு வந்து மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. இதுவரை இந்த அசோக் குமார் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1941ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவையும் கருத்தையும் வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.